Hi guys, welcome to the Castle Tamil. இன்னைக்கு நம்ம இத பத்தி பார்க்க போறோம்னா ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட் ட்ரெய்னரா மாறப்பட்ட நம்ம ரெட் வந்து பார்த்தோம்னா ஃபைனலி பொக்கேமான் லீக்கோட சாம்பியன் ஆயிருப்பாரு. அத பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்பதான் இந்த சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம ரெட் வந்து பார்த்தோம்னா கேண்டோ ரீஜன்ல இருக்கக்கூடிய 8 டிஃபரண்டான ஜிம் லீடர் அகைன்ஸ்டா பேட்டில் பண்ணி வின் பண்ணதுனால அவருக்கு 8 ஜிம் பேட்சஸ் வந்து கிடைச்சிருச்சு. இது மூலமா அவர் வந்து பார்த்தோம்னா இண்டிகோ லீக்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி அங்க இருக்கக்கூடிய எலைட் 4 மெம்பர்ஸ் அகைன்ஸ்டா வந்து பார்த்தோம்னா பேட்டில் பண்ணியிருக்காரு. அதில் ஃபர்ஸ்ட் பேட்டில் பண்ணது யாருன்னா லோரி. இவங்க வந்து கம்ப்ளீட்லி ஐஸ் டைப் எக்ஸ்பர்ட். இவங்களோட டியூகாங் போக்கிமான் அகைன்ஸ்டா ரெட் வந்து பார்த்தோம்னா அவரோட ஜொல்டியான் போக்கிமான் யூஸ் பண்ணி பேட்டில் பண்ணார். அவங்கள டிஃபீட் பண்ணிட்ட பிறகு வந்து பார்த்தோம்னா ப்ரூனோ அகைன்ஸ்டா பேட்டில் பண்ணார். இவர் வந்து கம்ப்ளீட்லி ஃபைட்டிங் டைப் எக்ஸ்பர்ட். இவரோட ஆனிக்ஸ் போக்கிமான் அகைன்ஸ்டா ரெட் வந்து பார்த்தோம்னா அவரோட ஸ்கைத்தர் போக்கிமானை சூஸ் பண்ணி பேட்டில் பண்ணார். அவரையும் டிஃபீட் பண்ணிட்ட பிறகு அதுக்கடுத்து ரெட் வந்து பார்த்தோம்னா ஆகத் அகைன்ஸ்டா வந்து பேட்டில் பண்ணார். இவங்க வந்து கம்ப்ளீட்லி கோஸ்ட் டைப் எக்ஸ்பர்ட். இவங்களோட ஜென்கர் போக்கிமான் அகைன்ஸ்டா ரெட் வந்து பார்த்தோம்னா அவரோட டோட்ரியோ போக்கிமான் யூஸ் பண்ணி பேட்டில் பண்ணார். அண்ட் ஃபைனலி இவங்களையுமே டிஃபீட் பண்ணிட்ட பிறகு ஃபைனல் எலைட் 4 மெம்பரா இருக்கக்கூடிய லான்ஸ், இவர் வந்து கம்ப்ளீட்லி டிராகன் டைப் எக்ஸ்பர்ட். இவரோட சூடோ லெஜெண்டரி போக்கிமான டிராகன் நைட் அகைன்ஸ்டா வந்து பார்த்தோம்னா ரெட் வந்து அவரோட லாப்ரஸ் போக்கிமானை யூஸ் பண்ணி ஃபைனலா அவரோட டிராகனைட்டுமே டிஃபீட் பண்ணிட்டதுனால நம்ம ரெட் வந்து பார்த்தோம்னா கேண்டோ எலைட் 4 மெம்பர்ஸை எல்லாரையுமே டிஃபீட் பண்ணிட்டார். அப்போதான் லான்ஸ் மூலமா ரெட்டுக்கு தெரிய வருது. இவருக்கு அடுத்து ஒரு லாஸ்ட் சேலஞ்ச் வந்து இருக்காங்க. அவங்க தான் கரண்ட் சாம்பியன். அந்த சாம்பியன் அகைன்ஸ்டா பேட்டில் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம ரெட் வந்து பார்த்தோம்னா போறாரு. அப்போதான் தெரிய வருது கரண்ட் சாம்பியனா இருக்கிறது யாருன்னா நம்ம ப்ளூ தான். நம்ம ப்ளூக்கும் ரெட்டுக்கும் இடையில வந்து பார்த்தோம்னா 6on6 போக்கிமான் பேட்டில் வந்து நடக்குது. ப்ளூவோட போக்கிமான் என்னன்னு வந்து பார்த்தோம்னா பிஜாட். அதே மாதிரி ரெட்டோட ஜொல்தியான் அகைன்ஸ்டாமே வந்து பார்த்தோம்னா பேட்டில் நடக்குது. அதை தொடர்ந்து ப்ளூவோட அலகாசமுக்கும் ரெட்டோட ஸ்கைத்தர் போக்கிமான் அகைன்ஸ்டாமே வந்து பேட்டில் நடக்குது. அதை தொடர்ந்து வந்து பார்த்தோம்னா ப்ளூவோட ரைடானுக்கும் அதே மாதிரி ரெட்டோட லாப்ராஸ் அகைன்ஸ்டாமே வந்து பேட்டில் நடக்குது. ஃபைனலா அந்த போக்கிமான் டிஃபீட் பண்ணிட்ட பிறகு ப்ளூவோட ஆர்கனைன் வந்து பார்த்தோம்னா ரெட்டோட லாப்ராஸை வந்து டிஃபீட் பண்ணிடுச்சு. அதுக்கு அடுத்து வந்து பார்த்தோம்னா ப்ளூவோட எக்ஸிக்யூட்டர் வந்து ரெட்டோட டோட்ரியோ போக்கிமானுமே வந்து டிஃபீட் பண்ணிடுச்சு. அதை தொடர்ந்து நம்ம ரெட் வந்து பார்த்தோம்னா அவரோட பெர்ஷியன் போக்கிமான் உதவி மூலமா எக்ஸிக்யூட்டருமே வந்து டிஃபீட் பண்ணிட்டார். அண்ட் ஃபைனலி நம்ம ப்ளூ வந்து பார்த்தோம்னா அவரோட லாஸ்ட் போக்கிமான பிளஸ்டாய்ஸை யூஸ் பண்ணி பெர்ஷியானுமே வந்து பார்த்தோம்னா டிஃபீட் பண்ணிட்டார். அதை தொடர்ந்து வந்து பார்த்தோம்னா பிளஸ்டாய்ஸ் வந்து ரெட்டோட ஜொல்டியான் போக்கிமானுமே வந்து டிஃபீட் பண்ணிடுச்சு. நம்ம ரெட்டு கிட்ட வந்து பார்த்தோம்னா ஒரே ஒரு போக்கிமான் தான் பேலன்ஸ் இருக்கு. இதனால ப்ளூக்கும் ரெட்டுக்கும் இடையில ஒரே ஒரு போக்கிமான் தான் பேலன்ஸ் வந்து இருக்கு. அண்ட் ஃபைனலி ரெட்டோட ஃபைனல் போக்கிமான் என்னன்னு வந்து பார்த்தோம்னா சாரிசார்ட். சாரிசார்டை பார்த்த ப்ளூ வந்து பார்த்தோம்னா இவங்க 2 பேருக்கும் இடையில நடந்த அந்த ஃபர்ஸ்ட் பேட்டில பத்தி ரிமெம்பர் பண்றாங்க. அதை தொடர்ந்து நம்ம ப்ளூவோட ஸ்டார்டர் போக்கிமான பிளஸ்டாய்ஸும் அதே மாதிரி ரெட்டோட ஸ்டார்டர் போக்கியமான சார்ஜார்டுக்கும் எல்லாம் வந்து பார்த்தோம்னா பேட்டில் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த 2 போக்கியமான அகைன்ஸ்டாமே பயங்கரமா வந்து பேட்டில் நடந்தது. அண்ட் ஃபைனலி நம்ம ரெட்டோட சார்ஜார்டு வந்து பார்த்தோம்னா ப்ளூவோட பிளஸ்டாய்ஸை வந்து டிஃபீட் பண்ணிடுச்சு. இதனால நம்ம ரெட் வந்து பார்த்தோம்னா கேண்டோ ரீஜனோட சாம்பியனா மாறிடுறாரு. அங்க வந்து ப்ரொஃபசர் ஓக் வந்து பார்த்தோம்னா ரெட் தான் இப்போதைக்கு கரண்ட் சாம்பியனா இருக்கிறதுனால அவரை ஹால் ஆஃப் ஃப்ரேமுக்கு வந்து கூட்டிட்டு போற. ரெட் கிட்ட இருக்கக்கூடிய இந்த 6 போக்கிமான்ஸோட உதவி மூலமா ரெட் வந்து பார்த்தோம்னா சாம்பியன் ஆயிட்டான்னு சொல்லிட்டு ரிஜிஸ்டரும் வந்து பண்ணிடுறாங்க. அதான் guys. ஃபைனலி நம்ம ரெட் வந்து பார்த்தோம்னா ஆல்ரெடி சாம்பியன் ஆயிருந்த ப்ளூவை டிஃபீட் பண்றது மூலமா இப்போதைக்கு கேண்டோ ரீஜனோட சாம்பியன் ஆயிருக்காரு. இதுக்கு அடுத்து வந்து பார்த்தோம்னா இவர் வந்து லெஜெண்டரி போக்கிமான்ஸ் அகைன்ஸ்டாமே வந்து பார்த்தோம்னா பேட்டில் பண்ணியிருக்காரு. அதை பத்தின வீடியோ வந்துட்டு இருக்கு. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.